வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு ஸ்வீட் மோதகம் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். இது அடுப்பில் மோதகம் வேக வைக்க தேவையில்லை. ஆனால் இது எல்லாம் நல்லா அடுப்பில் வச்சு நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையானதுன்னா பால், நெய், மில்க் பவுடர், டெசிகேட் கோகோனட் பவுடர், சர்க்கரை, இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்வீட் மோதகம் மாதிரி தான். அந்த அச்சில் மட்டும்தான் வைக்கிறோம், ஆனால் அதை அடுப்பில் வைக்க தேவையில்லை. இது நார்த் இந்தியன்ஸ் நல்லாவே பண்ணுவாங்க. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே ஸ்வீட்டு, பாலில் பண்ண என்ன ஸ்வீட் வேணும் அவருக்கு பிடிக்கும் தானே. அதனால நிறைய பேர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இது பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக தான் விடணும். போட்டுட்டு நெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம். ஆடையோடு இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஊற்றுறோம். இது நல்லா ஓரளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மில்க் பவுடர் போடலாம். மில்க் பவுடர் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. இதை அப்படியே கட்டி தட்டாமல் அரைச்சிக்கலாம். கட்டியெல்லாம் வராதுங்க, ஏன்னா நெய் நிறைய இருந்ததுனால உங்களுக்கு கட்டி வராது. இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஸ்வீட் கடையிலலாம் சாப்பிட்ருக்கலாம் தெரியல, ஆனால் இது நல்ல ஒரு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். நார்த் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கூட இது கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா அந்த மாதிரி டூர் போனீங்கன்னா எல்லா கண்ணன் கோவில்லையும் இது கொடுப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வருது. இந்த நுரைச்சி வர்ற சமயத்தில் ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த கப் 50 கிராம் பிடிக்கும், அதனால் நீங்கள் 2 கப்பு போட்டுக்கோங்க.
இப்போ சர்க்கரை கரையட்டும். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருக்குது. இப்போ வந்து இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் போயிடுங்க, அது ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாமே போயிடும். நம்ம கிண்ட கிண்ட அது எல்லாமே உடஞ்சி வந்துடும். ஏன்னா நிறைய நெய் ஊற்றிருக்கோம், அதனால் நல்லா பிசையும் போது நல்லா வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இதுக்கு டெசிகேட் கோகோனட் பவுடருங்க, இது ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிக்கலாங்க. நல்லாவே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுருளை வந்ததுன்னா அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நெய்வேத்தியத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பால், நெய் இந்த மாதிரி தான் நிறைய போட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் இப்போ உள்ள எல்லாருமே வந்து பால் குடிக்காத, சர்க்கரை சாப்பிடாத அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து ஏதோ ஒரு டெய்லி ஒரு நல்ல நாள் வரும், ஒரு நெய்வேத்தியம் வைப்பாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வரலைங்க. இப்போ தான் சுகரு, அது இது சாப்பிடாத, அது சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாருங்கள், அவங்க ஃபுல்லாக ஏதோ ஒரு சாமி நெய்வேத்தியத்துக்குனாலே வந்து பால் நெய் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே பால் தான். ஆனால் 2க்கு மேலே சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஒரு திகட்டும். இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இது எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தாங்க, எதுவும் போய் தேடி போய் வாங்கி பண்ண வேண்டாம். இது எல்லோரும் சீடை, முறுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து கண்ணனுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு இது தான் பண்ணுறேன். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இது உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பால்கோவா, திரட்டி பால், எதெல்லாம் பேர்லாம் வச்சுருக்காங்களே அது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் இது. ஏன்னா தேங்காய் பர்பி என்ன வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து அங்கே ஸ்வீட்டாக பண்ணுற மோதகம் ஆச்சில் பண்ணால் ஸ்வீட் மோதகம்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பர்ஃபின்னு சொல்லலாம். நம்மளாக பேர் வச்சுக்க வேண்டியதாங்க. இது கலர் கூட பண்ணலாம், நிறைய கலர் போட்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒன்றும் கலரே போடலைங்க. இதுவே நல்லா தான் இருக்குது, திரட்டிப்பால் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் அவங்களாம் நிறைய வாட்டி பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டேஸ்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? பால் பவுடர், பால், நெய் எல்லாமே போட்டதுனால இன்னும் கொஞ்சம் வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒட்டாமல் வந்துருச்சுங்க. அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் தெரியுது பாருங்கள். ரொம்பையும் ஊற்றுனது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு டிசைன், நம்ம பிடிச்ச டிசைன் பண்ணலாம். இல்லை இப்படியே கூட கண்ணனுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நீங்கள் திரட்டிப்பாலுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் இது மில்க் ஸ்வீட்டு கண்ணனுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு கான்செப்ட் தான். இது பேர் வந்து நம்மளே வச்சுக்கலாம். ஆனால் நான் சாப்பிட்ற இடத்துல அவங்க வந்து ஸ்வீட் மோதகம் அப்படின்னு தான் சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு வந்து தான் நான் பண்ணேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், பார்த்துடலாம். அவங்க வந்து நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நம்மளோட ஓன், இது டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஓன். இது எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணி கண்ணனுக்கு வைக்கலாங்க.
இப்படி தான் இல்லை, ஏதோ ஒருக்கு பால் ஸ்வீட் பிடிக்கும், அவல் பால் எல்லாம் வச்சு கூட ஒரு பாயாசம் பண்ணணும். அது அப்புறமே தான் பண்ணணும், அது வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு இது இப்போ காலையில் மணி 5 மணிங்க, எல்லாம் பக்கத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. சத்தத்தில் ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. அதனால தான் வந்து இப்போ காலையிலேயே நமக்கு நைவேத்தியம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி அங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க.